வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கொள் என்று சொல்வதற்காக நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு பழமொழி உண்டு. அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஒரு காலத்தில் நெல் அறுவடை செய்பவர்கள் காற்று வீசும் அந்த தருணத்தை பயன்படுத்தித்தான் தானியத்தையும் பதரையும் பிரிப்பார்கள். அதையே வாழ்க்கை பாடமாகவும் நாம் படித்து வருகிறோம். ஆனால் இந்த பழமொழிக்குப் பின்னால் நம் முன்னோர்கள் மறைத்து வைத்திருக்கும் உண்மையான ஆன்மீக மற்றும் அறிவியல் பொருள் உங்களுக்குத் தெரியுமா? விவசாய ரீதியான விளக்கம் நமக்குத் தெரியும். ஆனால் இதில் மறைந்துள்ள மற்றொரு நுட்பமான விஷயம் மூச்சுக்காற்று. சாதாரண மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 15 முறையும் ஒரு நாளில் 21,600 முறையும் மூச்சு விடுகிறான். நாம் உண்ண, உறங்க, ஓட, உழைக்க என ஒவ்வொன்றிற்கும் இந்த மூச்சைச் செலவிடுகிறோம். நம் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காற்று உள்ள போதே இறைவனை உன்னை துதித்துக்கொள் என்பதே அது. அதாவது உன்னுள் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போதே, அதாவது நீ உயிரோடு இருக்கும் போதே அந்த மூச்சை கவனித்து தியானம் செய். அந்த துதித்துக்கொள் என்ற வார்த்தைதான் காலப்போக்கில் மருவி தூற்றிக்கொள் என்று மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் இதையே மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ் என்பார்கள். சூரியன் இருக்கும்போதே வைக்கோலை உலரவை என்று பொருள். அதேபோல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது, மூச்சு சீராக இருக்கும்போதே தியானத்தையும் நற்செயல்களையும் செய்ய வேண்டும். முதுமையில் உடல் தளர்ந்த பிறகு மூச்சு திணறும் போது தியானம் செய்வது கடினம். எனவே இந்த பழமொழி நமக்குச் சொல்லும் பாடம் 2. புற வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். அக வாழ்க்கையில் ஓடும் மூச்சை சரியாக கவனித்து தியானம் செய்யுங்கள். நண்பர்களே, பழமொழியின் உண்மையான பொருளை இப்போது உணர்ந்திருப்பீர்கள். வெளி உலகில் கிடைக்கும் வாய்ப்புகளை தூற்றிக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் உள்நோக்கி பயணம் செய்வது. காற்று, மூச்சு உள்ளபோதே அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இன்று முதல் தினமும் ஒரு 5 நிமிடம் உங்கள் மூச்சை கவனித்து தியானம் செய்யத் தொடங்குவீர்களா? நம் முன்னோர்களின் அறிவியலை உலகிற்கு பகிர்வோம்.